நருட்டோ சாப்டர் 2 தான் நிஞ்சா வார்ன்றாங்க. இது பார்த்தீங்கன்னா ஜூலை 13 நம்ம கேமுக்குள்ளே வந்துடுது. அப்டேட் எல்லாமே வருமானு பார்த்தீங்கன்னா அது நமக்கு கன்ஃபார்மாக தெரில. பார்த்தீங்கன்னா ஏர் ட்ராப் வந்திருக்கு. அந்த ஏர் ட்ராப் அப்படியே தாங்க இருக்குது. ஒன்றும் இதில் மாற்றம் தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ சாப்டர் 2 அந்த வர இடம் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அந்த ஸ்டோன் ஃபேஸ்லேருந்து தான் காப்பி தான் அடிச்சிருக்காங்க. அது மாதிரி தான் நருட்டோ சாப்டர் 2 இந்த மாதிரி தான் வருது. ஆனால் பார்த்தீங்கன்னா மேலே அந்த ஒரு பால் எடுத்தோம், பரவாயில்ல பார்த்துக்கலாம். நிஞ்சா வார்ன்றீங்க. நருட்டோ சாப்டர் 2 தான் நிஞ்சா வார்ன்றாங்க. இது பார்த்தீங்கன்னா ஜூலை 13 நம்ம கேமுக்குள்ளே வந்துடுது. அப்டேட் எல்லாமே வருமானு பார்த்தீங்கன்னா அது நமக்கு கன்ஃபார்மாக தெரில. பார்த்தீங்கன்னா ஏர் ட்ராப் வந்திருக்கு. அந்த ஏர் ட்ராப் அப்படியே தாங்க இருக்குது. ஒன்றும் இதில் மாற்றம் தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ராக். அடுத்து பார்த்தீங்கன்னா அக்காட்சுகி தீமில் ஒரு பேராஷூட் வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்க்கு தீமில் இது என்னன்னு தெரில. ஸ்கேட் போர்டு ஐ திங்க் ஸ்கேட் போர்டாக தான் வரும், பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிவைன் ட்ரீ. இது பார்த்தீங்கன்னா நருட்டோ அந்த சாப்டர் 2 அந்த ஓனை நின்றுச்சுல ஃபாக்ஸ், அந்த இடத்துல நின்ன மாதிரி இது வைப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ஏர் ட்ராப்பாகவும் வரும், லூட் பாக்ஸ் ஸ்கின்னாகவும் விடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சுனாடியை ஹீல் பண்ணி விடுவாங்களா அந்த, அதுக்கப்புறம் தான் அர்சனல் ஸ்கின்னு. எல்லாம் அக்காட்சுகி தீம் தான் போங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒபிட்டாவோட 3D பண்டில் நமக்கு இந்த கிடச்சிருக்கு. இது மாதிரி தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்மாக இதெல்லாம் இந்த பண்டில் கன்ஃபார்மானு தெரியல, ஆனால் பண்டில் கன்ஃபார்முங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது சுசானோ ஸ்கைட ஸ்கின் தான், பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருக்கும். ஒபிட்டோ பண்டெல்லாம் கன்ஃபார்ம் வரும். அந்த தீமில் தான் வருமானு நமக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சால் அக்காட்சுகி தீமில் தான் எல்லாம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒராச்சிமாரு பண்டல் நமக்கு எப்படி வரும்னு தெரியும். இப்போ அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய ஆப்பை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நீ எதாவது ஆப் ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா பண்ணக்கூடாது, நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா போச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா MP40 இந்த அப்டேட் நருட்டோ சாப்டர் 2 கொலாபரேஷன் MP40 கதற விட்ற மாதிரி பண்ணிட்டானுங்க. தரமாக MP40 ஸ்கின் செஞ்சு வச்சுருக்காங்க. வெறும் 3 கலரில் வருது. எஃபெக்ட்லாம் இருக்குது. ஃபஸ்ட் கேர்ள், டபுள் கேர்ள், ட்ரிபிள் கேர்ள், எய்ஸ், ஒவ்வொன்றுக்கும் அந்த ஒரு இது வந்துட்டு போகுது எஃபெக்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 4 கலரில் இருக்குது. ப்ளூ ஃபஸ்ட்டு ப்ளூ, பர்பிள், இன்னும் 4 கலர் இருந்துச்சு. அந்த கிளிக் பண்ண சேஞ்ச் ஆகும். இருங்க மேட்சுக்குள்ளே போய் காமிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அந்த பவர்லாம் வந்துட்டு போகுது பாருங்கள், ஒவ்வொரு கில் அடிக்கும். அந்த எக்ஸ்சேஞ்சை நம்ம பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா கலர் மாறும். இப்போ பாருங்கள், அதை கொடுக்கலாம். எங்கடா எல்லாத்தையும் அடிச்சு போடுறோம் பாருங்கள். இப்போ எக்ஸ்சேஞ்சு கொடுத்தா ஒரு கலர், திரும்ப இது கொடுத்தா ஒரு கலர், இது கொடுத்தா திரும்ப ஒரு கலர். சாரி, நடுவில் ஃபோன் வந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா AK அக்காட்சுகி தீம். அது அடுத்து பார்த்தீங்கன்னா M60. அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பேட்டுன்னு தான் நினைக்கிறேன். பரவாயில்ல. அடுத்து மினாட்டோ கூட இது நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இது வச்சுருப்போம் ஒருத்தன், பேர் தெரில, தெரிஞ்ச கமெண்ட் சொல்லுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா பாம், அந்த ஒரு ஸ்பைடர் தீமில். அடுத்து பார்த்தீங்கன்னா மாத்ரா, அப்புறம் பார்த்தீங்கன்னா அஷிராமா நிற்கிற மாதிரி இந்த ஃபைனல் வார் அந்த ஒரு இது கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கிரானைட் ஸ்கின். அடுத்து பார்த்தீங்கன்னா M4A1 தான் நினைக்கிறேன், இல்லை கட்டானா ஸ்கின். இது பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு ஒரு ரெட் கலரில். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீட்டா பண்ணி தான் ஒரு மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது கார்டுக்கு ஒரு ஸ்கின் கிடச்சிருக்கு. அடுத்து AWM. இது பார்த்தீங்கன்னா செம்ம பாண்டா தீமு. இது பார்த்தீங்கன்னா ஸ்கோப் போட்டு அடிக்கிறதுக்கு ஒரு இதாக வந்திருக்கு பாருங்களேன். ஸ்கோப் போடும்போது ஒரு எஃபெக்ட் வருது, அந்த பாண்டா எஃபெக்ட்லாம் அந்த மூங்கில் எஃபெக்ட் தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் AWM நல்லா செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்களேன், பாண்டா இருக்க மாதிரி தொப்பி. அடுத்து பார்த்தீங்கன்னா AUGங்க, AUG ஸ்கின். அடுத்து பார்த்தீங்கன்னா SKS ஸ்கின். அடுத்து மினியூஜி ஸ்கின்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா டபுள் பேரல் ஸ்கின். இப்போ பயங்கரமாக இருக்குது. லெஜெண்டரி ஸ்கின் தாங்க, லெஜெண்டரி ஸ்கின்னா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா MP5க்கும் லெஜெண்டரி ஸ்கின் தான். MP90 வேல்கானோ மைட் ஸ்கின். அடுத்து வருங்க கோல்டன்
ட்ரிப்ளர் M4A1க்கு ட்ரிபிள் எக்ஸ்டன். அடுத்து பைசனுக்கு ஸ்கின்னு. அடுத்து சார்ஜ் பூஸ்ட்ரு. அடுத்து இது என்னங்க M590க்காங்க G60 மாதிரி தான் இருக்குல்ல, G360 மாதிரி இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கார் 90 கார் XM8 பரவாயில்ல, எஃபெக்டோடு தான் இருக்குது. பேட்டா என்னன்னு தெரியல, மூங்கில் தீம் தான், பேட்டுன்னு தான் நினைக்கிறேன். கேரட் இது கத்தி கட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கேமுக்குள்ளே வருதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து கோடாலியாட்டம் ஏதோ அருவா வெட்டுற மாதிரி இருக்குது, பரவாயில்ல. பேன் டபுள் ஸ்கின் மாதிரி எஃபெக்ட்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து அந்த கேமில் இந்த சிம்பிள் எங்கேயோ பார்த்துருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கைதேவ் செம்மையாக கொடுத்துருக்காங்க எஃபெக்டோட. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பேட்டு தான் நினைக்கிறேன். அடுத்து மூங்கில் வச்சு பேட்டா பேஸ்னா ஸ்டிக்காக இது பாருங்க, செம்மையாக எஃபெக்டோடு இருக்குது. பேட் இது பார்த்திங்கன்னா இதுவும் பேட்டு தான், பச்சை கலர். இது பார்த்திங்கன்னா கட்டணா செம்மையாக எஃபெக்டோட கொடுத்துருக்காங்க, சீட்டா எஃபெக்ட். அடுத்து ஃபிஸ்ட், இந்த பன்னி கொலாபரேஷன், பர்பிள் பன்னி ஃபிஸ்ட்டு, ஒரு கேலக்ஸி ஹாப்பர்னு ஒரு ஃபிஸ்ட்டு வருது. அடுத்து இது என்னடாது, என்னதுங்க இது இவ்வளோ பெருசாக இருக்குது, பார்த்துக்கலாம். நைஃப் ஸ்கின் எஃபெக்டோட சூப்பராக கொடுத்துட்டாங்க. இது நைஃப் ஸ்கின்னு, இது ஒரு நைஃப் ஸ்கின்னு. மெயினான நைஃப் நமக்கு பார்த்திங்கன்னா முன்னாடி கொடுத்துருப்பாங்க, மேக் ஸ்கின். இது பார்த்திங்கன்னா சீட்டா க்ளோவால். அடுத்து பார்த்திங்கன்னா இது ரேபிட், அந்த பன்னி க்ளோவால். ரெண்டு பக்கமும் எஃபெக்ட் போட்டு பர்பிள் ப்ளூவில் செம்மையாக அந்த தீம் போட்டு கொடுத்து பண்ணிட்டான். அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் லாக்கர். ஆனால் 4 டோர் இருக்கேன் இங்கே உள்ளதை நாக்கு நீட்டுதுங்க. பாண்டா க்ளோவால் செம்மையாக இருக்குங்க எஃபெக்ட் அந்த கை. அப்புறம் இது இந்த போயா பஸ்ஸில் தானே வரும்னு சொல்லியிருந்தானுங்க, சரி பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கெல்லியக்காவும் அயோட்டாவும் எங்கேயோ ஏற மாதிரி இருக்குது, அதே தீம் பேக் சைடு தான். ஏன்னாங்க இது ஏதாவது குட்டியாக உள்ளே போகுதுங்க, ஆனால் என்னன்னு தெரியல. மூன் கேக்கா. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கிரானேட், அணுகுண்டு கிரானேட் தானே, ஆமாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த க்ளோவல் பாருங்களேன், அயோட்டா பேஸ் மாதிரி தான் இருக்குது. ஃபயர் விசஸ் வாட்டர் க்ளோவல் மாதிரி தான் இருக்குது. இது நமக்கு தெரியாது சொல்லுங்க. ரெட்புல் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் தூரத்தில் 2 52 பார்த்திங்கன்னா கொலாபரேஷன் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ பாய் கைஸ்.